த லயன் கிங் 2019 லைவ் ஆக்ஷன் வந்து மூவி வந்தது. ஆனால் இதுக்கு முன்னாடி அனிமேட்டட் எபிசோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக வந்திருக்கும். பட் ஆனால் அது எல்லாத்தையுமே தாண்டி அந்த முதல் சக்ஸஸிவான லைவ் ஆக்ஷன் மூவி த லயன் கிங்கை தாண்டி இப்போ 2024 டிசம்பர் 20 அன்னைக்கு த முஃபாசா த லயன் கிங்ன்ற மூவி வரப்போகுது. அதாவது இதுக்கு முன்னாடி இப்போ லயன் கிங்காக இருக்கிறவரோட அப்பா முஃபாசா எப்படி ஒரு லயன் கிங் ஆனார், அவர் எப்படி இந்த காட்டுக்கு வந்தார், எப்படி செலக்ட் பண்ணப்பட்டார் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் வந்து ஸ்டோரியாக காட்ட போகிறாங்க. பட் ஆனால் அதில் வந்து ஒரு சின்ன ட்விஸ்ட்டு, இதில் வந்து ஸ்காரும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா முஃபாசாவும் வந்து எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க அப்படின்ற மாதிரிமே வந்து அந்த ஸ்டோரியில் வந்து பதியப்பட்டிருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா வர டிசம்பர் 20 உலகம் முழுவதுமே வந்து ரிலீஸ் ஆக போகிறதா வந்து பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. அண்ட் அஃபிஷியலாக கன்ஃபார்மும் ஆயிடுச்சு. சரி, ஓகே, அதெல்லாம் ஒரு சைடு இருந்தாலும் இந்த சைடு அதே டிசம்பர் 20 இன்னொரு படம் வருது. முழுக்க வந்து இப்போ மாடர்ன் டே சினிமாவில் வந்து ஒன் ஆஃப் கோட் அப்படின்னு அழைக்கப்படுற வெற்றிமாறன் அவரோட படம் விடுதலை 2 அப்படின்ற படமே வந்து அன்னைக்கு தான் ரிலீஸ் ஆகுது. ஸோ இரண்டு பேர்களுக்கிடையே வந்து ஒரு போட்டி இருக்குன்ற மாதிரிமே, ஒரு டீசெண்டான போட்டி இருக்குன்ற மாதிரிமே வந்து மென்ஷன் பண்ணப்படுது. பட் ஆனாலும் வெற்றிமாறன் படங்கள் வந்து இங்கிட்ட ஒரு சைடு வந்து இளைஞர்களை கவர்ந்தது அப்படின்ட்டு இருந்தாலும் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளை கவர்றதுக்காகவே வந்து முஃபாசா த லயன் கிங் அப்படின்ற ஒரு படமும் வருது. ஸோ அதனால கண்டிப்பாக வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து எங்கிட்டு போக போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயமே வந்து அதிகமாக பார்க்கப்படும் அப்படின்ற மாதிரிமே வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க சமூக வலைதளங்கள் எல்லாமே. இதனால 2 படத்துல வந்து எந்த படம் வந்து அதிக லெவல்ல போக போகுது அப்படின்ற விஷயமே வந்து பார்க்கறதுக்கு ரசிகர்கள் ரொம்ப ஆவலாகவும் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க.